ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்பிஐ கோல்டு லோன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 9 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 9 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே லெண்டர்ஸ்க்காக தான் அவங்க டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெண்டர்ஸ் அப்படின்னா இங்கே யாருன்னா பேங்க்ஸு, என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இந்த முத்தூட் ஃபினான்ஸு, மணப்புரம் ஃபினான்ஸு, பேங்க் இல்லாத பேங்கிங் கம்பெனிஸ் தான் வந்து என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்ஸ் ஆகட்டும், என்பிஎஃப்சி ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 9 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 9 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே ஜஸ்ட் டிராஃப்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ டிராஃப்ட் பண்ண அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ ஃபீட்பேக் வாங்கிட்டு இருக்காங்க பேங்க்ஸ் கிட்டேருந்து, பப்ளிக் கிட்டேருந்து. இந்த ஃபீட்பேக் அப்புறம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் குவார்ட்டரில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம குவிக்காக அந்த 9 பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இதனால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மக்களுக்கும் அண்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பேங்க்குக்கும் அண்ட் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் ஒன் பை ஒன் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ குவிக்காக இந்த வீடியோவில் அந்த 9 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆர்பிஐ என்ன கொடுத்துருக்காங்க லெண்டர்ஸ்க்கு அப்படின்னா, எல்டிவி ரேஷியோவை 75% நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்டிவி பர்சன்டேஜ் அப்படிங்கிறதோ எல்டிவி ரேஷியோ அப்படிங்கிறதோ என்ன அப்படின்னா லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான ஒரு நகையை நீங்கள் போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 75% தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் நகை அப்படின்னா 75%னா 75,000 ரூபா தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டே கொடுப்பாங்க. இந்த 75,000 ரூபாயிலே அந்த பிரின்சிபலும் இருக்கணும், அந்த பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அந்த 75,000 ரூபாய்க்குள்ளேயே வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ எல்டிவி வந்து ஸ்ட்ரிக்டாக 75%. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நமக்கு லோன் அமௌண்ட் வந்து பெருசாக வராது. ஆக்சுவலாக முன்னாடி வந்து 80%, 90%னா நமக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் நகை அடகு வச்சாலே நமக்கு ஒரு 80,000 ரூபாய் வரும். இப்போ வந்து நம்ம 1 லட்ச ரூபாய் நகை அடகு வச்சாலுமே நம்மளுக்கு 75% அப்படிங்கும் போது 75,000 ரூபாய். அந்த 75,000 ரூபாயிலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்குள்ளாரே வரணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 67,000 ரூபா, 65,000 ரூபா அது மாதிரி தான் ஒரு அமௌண்ட்டே உங்களுக்கு கையில் லோன் அமௌண்ட்டாக வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எலிஜிபிலிட்டி கொலாட்ரல் ஃபார்ம்ஸு. ஸோ கோல்டு வந்து முக்கியமாக ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸு, இல்லை பேங்க் மூலிமா வாங்கப்பட்ட கோல்டு காயின்ஸு, இது 3 மூலிமா மட்டும்தான் கோல்டு வந்து அடகு வைக்க முடியும். கோல்டு அடகு வைக்கணும்னா இந்த 3 ஃபார்மில் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அடகு வைக்க முடியும். இது 3 மட்டும்தான் லெண்டர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரூல் தான் வந்து செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப்பு. ஸோ நீங்கள் கோல்டு லோன் கொடுக்குறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து கஸ்டமரோட பர்ச்சேஸ் ரெசிப்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், அதை கலெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இஃப் இன்கேஸ் பர்ச்சேஸ் ரெசிப்ட் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட அஃபிடவிட் வாங்கிக்கணும். முக்கியமாக இந்த பார்ட்டியோட நகை இல்லை சொந்தக்காரங்க கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நகை இருக்குது அப்படின்னா அந்த நகைக்கு நீங்கள் அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, அந்த நகை அவங்களோடது தானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான், ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த 3வது பாயிண்ட் வந்து ஆர்பிஐ வந்து லெண்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 4வது பாயிண்ட்டு கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ கோல்டை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு சர்டிஃபிகேட்டில், அதாவது கோல்டு என்ன கேரட்டு, எவ்வளோ வெயிட்டு, அண்ட் அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, அண்ட் அதோட ஃபோட்டோ என்ன, இப்போ ஜுவல்லரி வைக்கிறீங்கன்னா ஜுவல்லரியோட ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து கஸ்டமரோட சைனு அண்ட் பேங்க் சைடில் இவங்களோட சைனு போட்டு ஒரு காப்பி கஸ்டமருக்கும் ஒரு காப்பி பேங்க்கும் வச்சுருக்கணும். இந்த கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அண்ட் எல்லா கோல்டு லோன் கொடுக்குற எல்லா பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது 4வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 5வது பாயிண்ட் வந்து டென்யூர், லோன் டென்யூர் வந்து அவங்க இப்போ புல்லட் லோன்ஸ்க்குலாம் வெறும் 12 மாதம் மட்டும்தான் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. புல்லட் லோன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். புல்லட் லோன்ஸுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு புல்லட் கோல்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இப்போ நகையை போயிட்டு நீங்கள் வச்சுட்டு அடகு வச்சுட்டு அதுக்கான லோன் அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுவீங்க. மாதம் மாதம் எந்த இஎம்ஐயும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எப்போ போயிட்டு அந்த நகையை மீட்க போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அந்த கோல்டு லோனுக்கான பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பே பண்ணிவிட்டு அந்த கோல்டை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் புல்லட் லோனும்பாங்க. ஸோ இஎம்ஐ எதுவும் பே பண்ண மாட்டீங்க. எப்போ உங்களுக்கு அந்த நகையை நீங்கள் திரும்பி அவங்கள்ட்டேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ போய்ட்டு நீங்கள் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துமே பே பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் புல்லட் லோனு. இந்த புல்லட் லோனுக்கு முன்னாடி ஃப்ளெக்சிபிளான டென்யூர் இருந்துச்சு, இப்போ வந்து மேக்ஸிமம் 12 மாதம் தான் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ரினியூவல் பாலிசியுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபுல்லாக ரீபேமெண்ட்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் திரும்பி ரினியூவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 5வது பாயிண்ட்டு. 6வது பாயிண்ட் வந்து லோன் கொடுத்ததுக்கப்புறமும் பேங்க்ஸு, என்பிஎஃப்சிஸ்லாம் வந்து அந்த லோனை எப்படி கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எங்கே அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து அனலைஸ் பண்ணணும்.
அதை ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து 6வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் கிளைமுக்காக அவங்க லோன் எடுக்கிறாங்கன்னா அதோட பர்ச்சேஸ் பில்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணணும். பர்சனல் இதுக்காகனா அவங்க எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ராக்னா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட் என்னென்னா டாக்குமெண்டேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே. அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் 7வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே வந்து இந்த லோன் அக்ரிமெண்ட்டு, பர்ச்சேஸ் பில்ஸ், என்னென்ன இந்த லோன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க ரெடி பண்ணுறாங்களோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும், ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கணும் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே அப்படிங்கிறது அவங்க 7வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 8வது பாயிண்ட்டு, ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட லோனை ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா 3 நாளுக்குள்ளார 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார அவங்களோட கோல்டை அவங்கள்ட்ட கொடுத்துடணும். டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபா பெனால்ட்டியாக வந்து அந்த கஸ்டமருக்கு பேங்க் சைட்லையோ இல்லை என்பிஎஃப்சி சைட்லேருந்தோ அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 8வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 9வது பாயிண்ட்டு, மேக்ஸிமம் வந்து ஒரு பர்சன் எந்த அளவுக்கு லோன் கோல்டு வந்து லோனாக கொடுக்கலாம், அடகு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் 9வது பாயிண்ட்டு. அதாவது மேக்ஸிமம் ஒரு பர்சன் வந்து கோல்டு லோனுக்கு வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு பர்சனால் 50 கிராம் காயின்ஸ் வந்து அடகு வைக்கலாம். இதுவே ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 1 kg மட்டும்தான் அவங்களால அடகு வைக்க முடியும். ஸோ ஒரு கோல்டு லோன் நீங்கள் கொடுக்குறீங்க பேங்க் சைட்லேருந்து அப்படின்னா ஒரு பர்சன் கிட்டே இருந்து 50 கிராம்ஸ் ஆஃப் காயின்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்கி அவங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். அதே மாதிரி 1 kg ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் வாங்கி தான் கோல்டு லோன் கொடுக்க முடியுங்கிறது தான் லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து இந்த கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய பிரச்சனையும் இருக்குங்க, இதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா அந்த கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறதுனால பேங்க் சைடில் அவங்க எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இடத்துல கஸ்டமரை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ அந்தளவுக்கு கவர்ன் பண்ண முடியும். ஸோ நகை வந்து அவங்க ஃபோட்டோவிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுக்கிறாங்க கரெக்டாக. ஸோ இது பெனிஃபிட்ஸு. பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்டிவி ரேஷியோலாம் கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம மோஸ்ட்லி கோல்டு அடகு வைக்கிறதே வந்து ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம கோல்டை போய் அடகு வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு லோன் அமௌண்ட்டே கம்மியாக தான் வருது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு கோல்டு கொஞ்சம் அடிமட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுற பீப்புளுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் வந்து அந்த கோல்டு அடகு வைக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்காது. அந்த லோன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கம்மியாகும் போது அதனால் ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமாக இந்த விவசாயிகளுக்கு அப்படிங்கிறதுலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோல்டு லோன் வந்து எல்டிவி ரேஷியோ கம்மி பண்ணுறதுனால. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 9 பாயிண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் பற்றி பேசணும், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் ரிலேட்டடாக அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, bye from everyone.